மதிய வணக்கம். பெரிய மருமகள் சின்ன மருமகள். இன்னைக்கு புதன்கிழமை சின்ன மருமகள் தான். அவங்க என்ன டிஃப்ரெண்டா செஞ்சுக்காங்க நம்ம பார்க்க போறோம். எங்களுக்கு லஞ்ச் தான் டிஃப்ரெண்டா செய்ய வரல, அதனாலதான் நான் ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்டா போட்டிருக்கேன். பாருங்க, கொண்டையில பூல வச்சு சும்மா கெத்தா அழகா இருக்கும் பாத்தீங்களா. சில இடத்துல சில நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா சாப்பிடறப்ப மட்டும் அமைதியா இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்மளுக்கு எவ்வளவு வேணும் சாப்பிட்டே இருக்கணும். சரி, அவங்க என்ன லஞ்ச் செஞ்சுக்காங்க பாப்போம் வாங்க. தயிர் சாதம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை எங்க மாமனார் மாமியாருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்காக. அப்படியே திரும்பி வந்தீங்கன்னா ரசம். எங்க மாமனாருக்கு மாமியாருக்கு மட்டும் கொஞ்சமா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, வெறுமா தயிர் எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க முட்டை தொக்கு. எங்க மனசு நல்ல மனசு இல்லையா மருமகளுக்குலாம், அதனால அவங்க மட்டும் எப்படிங்க சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு முட்டை தொக்கு பண்ணிருக்கோம். முட்டை இன்னும் உடிக்கல, உடிச்சு போடுவோம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுமதி இது வேற லெவல். ஓரவத்தி செஞ்சத சாப்பிட்டு என்னதான் முதல்ல பார்க்க சொல்லுவான். பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. இருந்தாலும் அவன் கொஞ்சம் அப்படியே கலகலத்து இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா நான் செய்யற பிரியாணி தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு இந்த வாட்டி அமைஞ்சிருச்சு பிரியாணி செய்யறது. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் பண்ணியிருக்கான். வாங்க சாப்பிடலாம்.